நான் செய்ய விரும்பாததை செய்கின்றேன், பேசக்கூடாததை பேசுகின்றேன், நான் நினைக்க கூடாததை நினைக்கின்றேன். என்னை விடுவித்து காத்தருளும் என் இயேசுவே, நான் நினைக்க கூடாததை நினைக்கின்றேன். என்னை விடுவித்து காத்தருளும் என் இயேசுவே. நிர்பந்தமான மனிதன் நான், இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட அடுத்த சொல்றான், அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, விரும்பாததை நான் செய்தால் நான் செய்யலை, எனக்குள்ள வாசமாக இருக்கிற பாவம்தான் செய்ய வச்சுது. இன்னொருத்தன் சொல்லுவான், நான் நல்லவன் தான்ப்பா, நான் ஒரு தப்பு செஞ்சேன், நான் செய்யலை, யார் என்ன செய்ய வச்சா? பிசாசு என்ன செய்ய வச்சது. ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு மனிதன் என்ன சொல்லுவான் என்றால், நான் ஒரு தீமையான காரியத்தை செய்தேன், அதற்கு காரணம் நான் அல்ல, பிசாசு என்ன செய்ய வைத்தது அப்படின்னு ஒரு நாலேஜில் இருந்துட்டு போவான். இதெல்லாம் என்ன தெரியுமா? தன்னை பாதுகாக்கிற ஒரு காரியம், தன்னை திருப்திப்படுத்துகிற ஒரு காரியம். நான் நல்லவன் தான், ஆனால் அப்போ ஏன் அப்படி செஞ்ச? அது அந்த நேரத்தில் அந்த பிசாசை பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டான். அது ஒரு இருள் இருந்துச்சு பிரதர், அது கடந்து போனதை நான் பார்த்தேன், இருள் கடந்து போனதை பார்த்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு மந்தமான ஒரு நிலை அப்பவுமே எனக்குள்ளே தோணுச்சு, ஏதோ சம்திங் நடக்குதுன்னு. நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தேன். சைக்கிள் கேப்பில் அந்த பிசாசானை நம்மளை சோச்சிட்டான் பிரதர். பிசாசை நம்மளை, ஐயோ இந்த ஆள்கிட்ட பேசினா செமையாக இருக்கும், அப்படியே பிசாசு நம்மளை சோச்சிட்டான் பிரதர். நான் பிசாசு அவன் சொல்லும் போது நான் அந்த பிசாசு எடுத்து அவனை வச்சு தான் பார்ப்பேன். ஆனால் அவன் யாருன்னா வேற யாரையும் நினச்சிப்பான். அவன் என்ன அந்த கருத்த உருவத்தில், தமிழ்நாடு கிறிஸ்தவனாக இருந்தால் கருத்த உருவம் பிசாசு வச்சு பார்ப்பான். பிசாசு என்ன செய்ய வச்சுட்டான் பிரதர் அப்படின்னு ஒரு காலத்தை சொல்லிட்டு இருந்தவன் சபைக்குள்ளே வரான், ரசிக்கப்பட்டு உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்தவொடனே அவனுக்கு கொஞ்சம் வசனங்கள் தெரிஞ்சவொன்னே அவன் சொல்கிறான், நான் விரும்பாத கெட்டதை நான் ஏன் செய்கிறேன் தெரியுமா? பிசாசு இல்லை, எனக்குள்ள ஒரு பாவம் இருக்குது, பாவ சிந்தனை இருக்கிறது, அதுதான் என்னை அப்படியாக செய்ய வைத்தது. அந்த பாவம் என்னை விட்டு கடந்து போக வேண்டுமானால் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இரத்தம் செய்யும் இரத்தத்தால் கழுவப்பட்டது. கரண்டு போனால் நிறைய பாட்டெலாம் பாடுவாங்க. அங்கே நம்ம நாவூர் தாண்டி கரண்டு போனோன்னே பாடக்கூடிய ஒரு பாட்டு உண்டு, ஜீவிக்கிறார் ஏசு அதே மாதிரி எல்லா இடத்துல ஏசு ரத்தம் ஜெயம் ரத்தத்தை குவாரி தெளிச்சு ஓரி. ஸோ இந்த மனநிலையெல்லாம் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் நல்லவன் தான், ஆனால் எனக்குள் இருக்கக்கூடிய ஒரு பிசாசு தான் என்ன செய்ய வைக்கிறது அப்படின்னு ஒரு கூட்டம் பிசாசினுடைய பிடிகளிலிருந்து விடுதலை ஆவதற்காக போகுது. இன்னொரு கூட்டம் நான் நல்லவன் தான், பவுல் சொல்கிற மாதிரி. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதர் நான் விரும்பாதது செய்கிறேன், அதுக்கு காரணம் என்ன? நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே செய்தது, அதனால் நான் அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கிறேன், நான் பாவி அல்ல, நீதிமான் நான் அப்படின்னு நான் பாவி நம்புறதுனால தான் நான் தப்பான காரியம் செய்கிறேன், நான் நீதிமான் என்று சொல்லணும்னு அவன் அந்த அறிக்கைகளை போகிறான். ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்று பிரமாணத்தை காண்கிறேன், உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாக இருக்கிறேன். ஆகிலும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். தெளிவாக இதில் ஒரு பவுல் சொல்லுவார், என் மனசில் ஒரு பிரமாணம் இருக்குது. என் மனசுன்னு சொல்கிறது ஆவின்னு எடுத்துக்கோங்க. ஆவிக்குள்ளாக ஒரு சிந்தனை இருக்கிறது, ஆனால் அந்த ஆவின் சிந்தையோடு போராடக்கூடிய என் அவயவங்களில் இருக்கக்கூடிய ஒரு பிரமாணம் என்னது? என்னுடைய கண், காது, மூக்கு, நாக்கு, சரீரம், என்னுடைய ஐம்புலன்களும் எனக்கு ஒரு சிந்தனையை கொடுக்குது. அது ஒரு பிரமாணமாக மாறுது. என்னது? நான் இந்த மாம்ச சிந்தை, அதை தான் மாம்ச சிந்தைன்னு சொல்கிறது. இந்த மாம்ச சிந்தையின் மூலமாக ஒரு பிரமாணம் என்னை ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறது. நான் வாழ வேண்டும்னா இப்படி தான் வாழணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குது பாருங்களேன். இப்படி தான் அதாவது ஒழுங்கு கிரமம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கொடுக்குது. அந்த ஃபார்முலா படி என்னை நான் வாழ வைக்கும் பொழுது இயல்பாக எனக்கு என் மனசில் ஒன்று தோணும் பாருங்கள்,
எனக்கு என் மனசில் தோணும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயல்பாக என் மனசில் ஒன்று தோணும். தட் மீன்ஸ் ஆவின் சிந்தைக்குள்ளாக எனக்கு ஒன்று தோணும். ஆனால் மாம்ச சிந்தை என்று சொல்லக்கூடிய கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, மூக்கு நுகருகிறது, நாக்கு சுவைக்கிறது, சரீரம் உணர்கிறது. இந்த ஐம்புலன்கள் மூலமாக ஒரு எண்ணம் உருவாகிறது. அந்த எண்ணமும் இந்த ரெண்டு எண்ணமும் ஃபைட் பண்ணுது. ஆவின் சிந்தனையில் ஒன்று சொல்லும், சரி உனக்கு இருக்கிறத சந்தோஷமாக நீ வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லும். அப்படியே ஒருத்தவங்க வருவாங்க, சிஸ்டர் எங்கள் வீட்டு வந்து நாங்கள் பால் காய்ப்பு வச்சுருக்குறோம் அப்படின்னு காடை வச்சுட்டு போவாங்க. காடை கண்ணு பார்க்குது. கண்ணு பார்த்த உடனே இவங்க மனசில் என்ன வந்துடுது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதில் இருப்பாங்க? நமக்கு இன்னைக்கு அதினதின் பாடு அண்டண்டு போதும், நாளை திணிச்சு கவலை கிடையாது, இப்படிலாம் நினச்சிட்டு இருந்த அந்த எண்ணம் அந்த காடை பார்த்து கண்ணு பார்க்குது. அப்படி தானே? கண்ணு பார்க்குது, அறிவு படிக்குது, செவி வந்து அந்த சிஸ்டர் சொன்ன காரியத்தை கேட்குது. இப்போது இதெல்லாம் பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் உருவாது. நாம் இன்னைக்கு வீடு கட்ட போகிறோம். சரி, இது தப்பா பிரதர்? நாம் இன்னைக்கு வீடு கட்ட போகிறோம் அது நினைக்கிறது தப்பா? தப்பு கிடையாது. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா, அந்த கண் பார்க்கறதுனாலையும் அந்த சிஸ்டர் வந்து வீடு பால் காய்ச்சிருக்கிறோம் பிரதிஷ்டை பண்ணதுக்கு வாங்க அப்படின்னு சொன்ன வார்த்தையும் காது கேட்குது. கண்ணு பார்க்குது, காது கேட்குது. இந்த ரெண்டு மூலமாக என் மைண்டில் ஒரு எண்ணம் உருவாகுது, வீடு கட்டணும். ஓகே, அப்புறம் அதோட நிப்பாட்டுமா? வீடு கட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ சம்பாதிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? பல்வேறு எண்ணங்கள் உருவாகி 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 கடைசியில் நாளை தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது, அல்லனா இயல்பாகவே நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம், நமக்கு இருக்கிறதுல சந்தோஷமாக இருப்போம் என்கிற அந்த தெய்வீக சிந்தனை அப்படியே அமுங்கி போயிடும். இப்போ எங்கே போய் நிற்பாங்க தெரியுமா? வீடு கட்டுறதை குறித்து தானே பல்வேறு எண்ணங்களுக்குள்ளே போய் சிக்கியிருப்பாங்க. அந்த எண்ணங்களுக்குள்ளாகி போய் சிக்கி இருக்கும் பொழுது நம்ம பிள்ளை செய்கிற சின்ன சின்ன தவறுகள் நமக்கு பெருசாக தெரியும். நம்முடைய கணவர் படுகிற சின்ன சின்ன தவறுகள் நமக்கு பெருசாக தெரியுது. நம்முடைய மனைவி செய்கிற சின்ன சின்ன தவறுகள் நமக்கு பெருசாக தெரியுது. அங்கே ஃபைட் உண்டாகுது, அங்கே சண்டையோட சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் ஹோல் தமிழ்நாடு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஐ காரியத்தில் போய் சிக்கியிருக்கிறது. ஒரு சில ஆக்கிட்ட பர்சனலாக என்னுடைய நண்பர்கள், நான் ஸ்கூலில் படித்த நண்பர்கிட்டலாம் சிலர்கிட்ட பேசும்பொழுதெல்லாம் நல்ல அவங்க நல்லா சம்பாதிக்கிற ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அவ்வளோ மன ரீதியான கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுற, எதுக்கு இவ்வளோ போராட வேண்டி இருக்குதுன்னா, அவன் சொல்லக்கூடிய காரியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எங்கே இருக்குதுன்னா சரீரம் சார்ந்த சிந்தனைகள். எப்படியாவது நம்மளோட பிள்ளையை படிக்க வச்சிடணும், நம்முடைய பிள்ளைகளை வளர வச்சிடணும், நம்முடைய பிள்ளைகளை எப்படியா நாளைக்கு உயர்ந்த இடத்துல கொண்டு வரணும், பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுலேருந்து, பிள்ளைகளை பாதுகாக்கிறதுல இருந்து, பிள்ளைகளுக்காக ஒரு காரியத்தை செய்கிறதுலேருந்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்த திரும்ப திரும்ப எங்கே போகுதுன்னா, இன்றைக்கு எனக்குரிய வாழ்வியல் காரியத்தை நான் அனுபவிக்காமல், எனக்கு இப்போ பிள்ளைகள் இருக்குது, அந்த பிள்ளைய எனக்கு இப்போ சிம்பிளாக சொல்ல, எனக்கு இன்னைக்கு கையில் காசே இல்லை, ஆனால் என் கூடல எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ இருக்குது. அந்த பிள்ளைகளோடு நான் இப்படி சந்தோஷமாக இருக்கிறேன், எவ்வளோ ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த பிள்ளைகளை நான் எப்படி அவங்க மனசை புரிஞ்சு நான் எப்படி செயல்படுகிறவனாக இருக்கிறேன். அந்த ஏரியாக்குள்ளே போகுது. எனக்கு மனசுக்குள்ளே எப்படி இருக்குது தெரியுமா? ஐயோ பிள்ளைக்கு இப்படி இருக்குது, நம்ம மற்ற பிள்ளைகள்லாம் பாருங்கள் இப்படிலாம் செலவு பண்ணுறாங்கன்னா அந்த ஏரியாக்குள்ளே போய் சிக்கிடுவோம். ஆனால் எனக்கு இல்லை, மற்றவங்க செலவு பண்ணுறாங்க ஓகே, ஆனால் அவங்கள காட்டில் அதிகமான சந்தோஷத்தை நான் கொடுக்க முடியும்ல. ஒரு தகப்பனாக இருந்து நான் கொடுக்க முடியும், ஒரு தாயாக இருந்து நான் கொடுக்க முடியும், ஒரு நல் உறவாக இருந்து நான் என்னால் கொடுக்க முடியும். ஆனால் நான் என்னிடத்தில் இருக்கிறவைகளை நான் மறந்து சந்தோஷமும் சமாதானமும் நம்பிக்கையும் இளைப்பாறுதலும் எல்லாமே எனக்குள்ளே தான் இருக்குது. இதை நான் மறந்து எனக்கு இல்லாத காரியத்தை, மாம்ச பிரகாரமான இல்லாத பணத்தை குறித்தோ பொருளாதாரத்தை குறித்தோ இல்லை சொசைட்டியில் இருக்கக்கூடிய உலகம் ஒரு நன்மதிப்புன்னு ஒன்று கொடுக்கலாம், அதை குறித்து நான் கவலைப்பட்டு இருப்பேன். ஸோ கவலைப்பட்டுட்டு கடைசியில் என்ன நினைக்கிறேன்னா, நான் கவலைப்படலை, என் பாவமே கவலைப்பட்டுச்சு. அப்படி கிடையாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களோ இல்லை கிறிஸ்தவர்களோ சொல்லுகிறது மாதிரி நான் ஒரு தவறான காரியத்தை செய்கிறேன்னா அது நான் அல்ல, பிசாசு தான் செய்ய வைக்கிறான், இல்லை நான் அல்ல, அது பாவம் தான் என்ன செய்ய வைக்கிது அப்படின்னு நினைக்கிற வரை அவனால் விடுதலை அடையவே முடியாது. அவன் யாரை தான் ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கிறான்னா பிசாசை ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கான், பிசாசை தான் குற்றப்படுத்திட்டு இருக்கான். பிசாசு தான் சரியில்லை, அவன் தான் என்ன செய்ய வச்சான், பாவம் சரியில்லை, அதுதான் என்ன செய்ய வச்சது. என்றைக்கு என்னுடைய பிரச்சனைகளுக்கு, நான் இப்போ பிரச்சனைன்னு ஒன்று சொல்கிறேன் இல்லையா, அந்த பிரச்சனைகளுக்கு நான் தான் காரணம்
நான் தான் என்னை நானே அனலைஸ் பண்ணணும். அந்தந்த ஆத்துமா போதும். இன்னைக்கு இருக்க ஒரு பிளண்டர் மிஸ்டேக் என்னன்னா, தன்னை தன்னை வந்து உணரக்கூடிய இடத்துல போகலை. மீண்டும் மீண்டும் அந்த குடும்பங்களில் ஏற்படுகிற பிரச்சனையே அதிகமாக காரணம் எப்படி இருக்குன்னா, பார்த்த வரல எப்படி இருக்குதுன்னா, அது கணவனோ மனைவியோ தன்னை அனலைஸ் பண்ணுறதே இல்லை. மனைவி புருஷனை நிதானித்து பார்க்கக்கூடிய இடத்துல வராங்க, கணவன் மனைவியை நிதானித்து பார்க்கக்கூடிய இடத்துல வராங்க. இதுதான் அவங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்குது. ஒரு காலத்தில் பிசாசை ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கிறது, அப்புறம் பாவத்தை ப்ளேம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ மனிதர்களை ப்ளேம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய பிரச்சனை காரணம் மற்ற மனிதர்கள் தான், அந்த சகோதரன் தான், அந்த நண்பன் தான், இல்லை என் சொந்தக்காரங்க, அவங்க இவங்கன்னு மற்ற மனிதர்களை அவர்கள் பிரச்சனைக்குரியவர்களாக பார்க்க காரணம் என்னவென்றால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற பிரசங்கங்களை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்ளை பண்ண பார்க்குறாங்க. தாவீதுக்கு விரோதமாக யார் வந்தா, சொந்த மாமனாரே வந்தார், அவனுக்கு விரோதமாக இவன் வந்தான் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சம்பவங்களை எடுத்து இவங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான், எல்லாருமே தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் தான். ஆனால் நீங்கள் தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டீர்கள் என்ற அறிவு உங்களுக்கு இருக்குது, அதுதான் ரட்சிப்பு. அவனுக்கு அந்த நாலேஜ் இல்லை. தேவன் அவனையும் நேசிக்கிறாரு. சரீரத்தின் நிமித்தம் தோன்றக்கூடிய எண்ணங்கள். ஒரு பிரச்சனைக்காக நான் பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் அவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்லுவாங்கன்னா, தாவீது சொல்கிறது மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, எனக்கு எதிராக தான் சிரித்து பேசிட்டு இருக்கிறாங்க, எனக்கு விரோதமாக கூட்டம் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க. நான் அடிக்கடி அவங்கள்ட்ட சொல்லுவேன், யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாருன்னு, அந்த நம்பிக்கையிலே உங்களால் உறுதியாக இருக்க முடியல. நான் உறுதியாக தான் இருக்கிறேன். நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிரச்சனையை விடுங்க. இப்போ இருக்கிற பிரச்சனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் அதுக்குள்ளே இருங்க, கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார்ல அப்படின்னு கேட்டால், ஆமாம் அதைத்தான் நான் நம்புகிறேன், ஆனாலும் அவன் எனக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கிறான், அவன் இந்த புலம்பலுக்குள்ளாக தான் மீண்டும் மீண்டும் கிறிஸ்தவர்கள் போய் கொண்டிருக்கிறது மாதிரி தான் இன்னைக்கு நம்முடைய மனநிலை போய் கொண்டிருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு வைக்கிறேன். போய் கொண்டிருக்கிறீங்க அப்படி நான் கை நீட்டி சொல்லலை, கேள்வி வைக்கிறேன். அப்படி இருக்குதா? அப்படி இருக்குதுன்னா நீங்கள் மற்றவர்களை மற்றவங்களை சிரிக்கிறதையோ பேசுகிறதையோ நிதானிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை தான் நீங்கள் நிதானிக்கணும், என்ன தான் நான் நிதானிக்கணும். நான் அல்ல, எனக்குள் இருக்கக்கூடிய பாவனை என்னது, அதுவும் நீ தான். பிசாசுன்னு நீங்கள் நினைக்க உடனே எங்கேயோ கருத்த உருவம் வந்து அப்பப்போ உங்களை வந்து ட்ரிகர் பண்ணி எழுப்பி விடுறதில்ல. பிசாசுனாலேயே என்ன தெரியுமா, அன்பாக பேசுனா உங்களுக்கு அன்பு வருது, அவர் கோபமாக பேசுனா உங்களுக்கு கோபம் வருது. அப்போ இது 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 வந்து எப்படி, இதுதான் உலகத்தில் நடக்குது, அப்படி தானே? அவர் 2 நாள் பேசாமல் இருந்தால் நானும் 2 நாள் பேசாமல் இருப்பேன், அவர் தாழ்ந்து வந்தால் நானும் தாழ்ந்துருவேன், அவர் உயர்ந்தா இதே தான் அங்கேயும் கணவர் சைடும் இருக்குது. இதுதான் பிசாசு. நீங்கள் பிசாசு வெளியில் இருக்க அப்பாலே போ சாத்தானே, நம்ம மக்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம அப்பாலே போய் சாத்தானே. அப்பாலே போய் சாத்தானே அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் ஏதோ கருத்த உருவம் உங்கள்கிட்ட இருந்து போனால் விடுதலை நினைக்கிறீங்க, அது கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மாம்ச சிந்தை இருக்கு இல்லையா, அதுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் வெளியில் போகணும். இதெல்லாம் வச்சு தான் பவுல் இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் புதிய மனிதனாய் மாறினீர்கள். இவ்வளோ நாள் வேறொரு மனிதன் உங்களுக்குள்ள வேலை செஞ்சிட்டு இருந்தான், பழைய மனிதன் செத்து போனா, இப்போ நீங்கள் புதிய மனிதன், புது சிருஷ்டி. ஹல்லேலூயா, புது சிருஷ்டி. இப்போ புது சிருஷ்டின்னு நான் சொன்னாலும் திரும்பவும் அந்த பழைய மனிதன் எழும்பி வரான். ஆனால் அந்த பழைய மனிதனை நீங்கள் உங்களுக்குள்ளேருந்து பார்க்காம நிறைய நேரத்தை நாம் எங்கே பார்க்குறோன்னா மற்ற மனிதர்களை பார்க்குறோம். திரும்ப திரும்ப ஒரு சொல்லக்கூடிய ஒரு காரியம், தயவு செய்து, ஒருவேளை நான் ஏற்கனவே இதை பலமுறை பேசுகிறேன், ஒருவேளை உங்களுடைய ஆக்சுவலாக அப்படி இருக்காது, அதான் பிரச்சனை. ஒருவேளைன்னு சொல்ல எனக்கு தெரியல. அதாவது உங்கள் வாழ்க்கை வந்து தட் மீன்ஸ் உங்கள் சொல்கிறது ஆவிக்குரியவன், ஆவி நிலையை சொல்ல. உங்கள் ஆவியை இந்த உலகத்தில் எந்த மாம்ச மனிதனால் கெடுக்க முடியும்னு எனக்கு தெரியல, அதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஒருவேளை உங்கள் சரீரத்தை வந்து என்ன பண்ணலாம், நான் போன மாதம் 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னல, ஒருத்தர் வேகமாக வந்து ராங் ரூட்லேருந்து உங்களை இடித்து உங்கள் கையை உடைச்சிட்டான், உங்கள் கை ஒடிஞ்சிடுச்சு, உங்களால் செயல்பட முடியல. ஆனால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்லவா? நம்ம மக்கள் இன்னைக்கு சரீர சுகத்திற்காகவும் நிறைய காரியங்களுக்காக போராடி சமாதானம் இழந்து இருக்கிறாங்க.
ஆக்சுவலாக உங்கள் சிந்தனை ஓடுறது மட்டும் இல்லை, அந்த சிந்தனைக்கு நீங்கள் அடிமையாகிறது மட்டும் இல்லை, நாமளே ஒரு அடிமைத்தன சிந்தனையில் இருந்துட்டு நம்ம பிள்ளைகளை அடிமைப்படுத்துவோம் பாருங்கள். நம்முடைய கணவரை அடிமைப்படுத்துவோம், நம்முடைய மனைவியை அடிமைப்படுத்துவோம், நம்முடைய பெற்றோரை அடிமைப்படுத்துவோம். அது எவ்வளோ ஒரு நிர்பந்தமான நிலை பாருங்களேன், எவ்வளோ ஒரு மோசமான நிலை. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க சரியில்லைன்னு நினைக்கிறேன். டேய், அவங்க அடிமையாக இருக்காங்க, அவங்க பாவத்துக்கு அடிமையாக இருக்காங்க. அது ஏன் புருஷன் வந்து நண்பர்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, என்னுடைய கணவர் வந்து எனது வேற உலக கருது அடிமையாக இருக்கிறாங்கன்னு மனைவி குற்றப்படுத்திட்டு இருப்பாப்புல. ஆனால் தெளிவாக நமக்கு தெரியுது, மனைவி வேற ஒரு காரியத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஸோ நான் இந்த விஷயத்துக்கு அடிமையாக இருக்கிறேங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க புரியாமல் கடைசி வரை கணவனை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அதேமாரி கணவன்மார்களும் மனைவியை குற்றப்படுத்திட்டே இருந்துட்டு அவ சரியில்லை, அதனால தான் நான் வீட்டுக்கே போகிறது கிடையாது, நீ சரியில்லை, அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா. ஏன்னா தெய்வீகம் என்பது பிரித்து பார்க்காதுல்ல, அப்படி தானே? இயேசு கிறிஸ்து முழு தெய்வீகமாக இருந்தார். அவருடைய 12 சீசர்களும் இயேசு கிறிஸ்து நினைக்கிற மாதிரியே நினச்சிட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து நான் நினைக்கிற மாதிரியே என் கணவர் நினைக்கணும், நான் நினைக்கிற மாதிரியே என் புருஷன் நினைக்கணும், அப்போ தான் சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஒரே தண்டவாளத்தில் 2 ரயில் தண்டவாளங்கள் ஒரே நேர்கோட்டில் பயணித்தால்தான் அந்த ரயில் இப்போ கிளம்பின இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போய் சேரும். ஹல்லேலூயா! இந்த மாதிரி பிரசங்கங்களை கேட்க நல்லா இருக்கும். 12 சீசர்களும் 12 விதமாக இருந்தாங்க, அப்படி தானே? சில நேரம் சில காரியங்களை யோசிக்கிறதுக்கு நானே கற்பனை பண்ணி யோசித்து பார்ப்பேன். எப்படி வந்து இயேசு கிறிஸ்து அதை வந்து அந்த சீடர்களை ஹேண்டில் பண்ணுறாரு, டென்ஷன் ஆகாமல். அந்த அந்த 12 பேரையும் ஒரு ஆளை மேய்க்கிறதுக்கே பெரும்பாடாக இருக்குது. 12 பேரையும் அவர் வந்து நடத்துகிறாரு. ஆனால் அவர் வந்து அவங்களுக்கு அடிமையாக இல்லை பாருங்களேன். 12 பேரை நேசிக்கிறாரு, ஆனால் 12 பேருக்கு அவர் அடிமையாக இல்லை. சில நேரத்தில் நான் என்ன ஆயிடுறேன்னா, எல்லாரும் நேசிக்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் என்ன அறியாமல் நான் அடிமை ஆகிட்டேனோ, எல்லாருடைய கிரியைகளை பார்த்து நான் அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறதுனால நான் குழம்ப வேண்டி இருக்குதோ அப்படி நான் நினைப்பேன். நேசிக்கிறதுங்கிறது வேற, அடிமையாக இருக்கிறதுங்கிறது வேற. ஒருவேளை அந்த நிலைக்கு நம்ம போயிடுவோமோ அப்படின்னு நினைப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்களேன், தெளிவாக முக்காலும் அறிந்தவர். அப்படின்னா இவன் தான் என்ன துரோகம் பண்ணுவான்னு தெரியும், யூதாசு. பேதுரு குறித்த காரியம் தெரியும். எல்லா பழகி இருந்தவர்களும் கடைசி நேரத்தில் விலகி ஓடுவாங்கங்கிறதும் தெரியும். ஆனாலும் அவர் அதை வந்து ஒருவேளை வெளிப்படுத்தாமல் இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து வெளியில் வெளிப்படுத்தாமல் இருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணுங்கள். உண்மையிலே இயேசு கிறிஸ்து மனசில் போட்டு புழுங்கிட்டு இருப்பாரா? ஐயோ இவன் என்ன காட்டி கொடுக்க போகிறானே. இப்போ கிறிஸ்தவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி மற்றவங்களை ஏற்றுக்கொண்டா அதே மாதிரி தான் பார்த்தா நானும் என் புருஷனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர் ரொம்ப மோசம்தான், ஆனாலும் நான் வந்து கிறிஸ்துவை நினச்சி எப்போமாவது பாஸ்டர்கிட்ட போயெல்லாம் ஜெபம் பண்ணி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த கணவரை நான் சகித்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, எப்போ ஸ்தோத்திரம். ஐயோ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் சகிக்கிறது மாதிரி, நீங்கள் போராட மாதிரி, அதாவது கணவர்கிட்ட போராடாமல் இருக்கலாம், மனைவியிட்ட நீங்கள் போராடாமல் இருக்கலாம், நீங்கள் சகித்து கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்களா? இதை தான் இயேசு வாழ்ந்தாரா? இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஆவி தான் உங்களுக்குள்ளே இருக்குது. அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பைபிள் அப்படி தான் இருக்குது. கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக எடுத்து நீங்கள் பழகிக்கொள்ளுங்க அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த கிறிஸ்துவின் சிந்தை யாரையும் ஒதுக்காது. இவன் எனக்கு 12 சீசர்களும் எவனுமே என்னுடைய டிவைன் தாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க யோசிக்கிறது இல்லை. அதனால் அவங்க எல்லாரும் அந்த டிவைன் தாட்டுக்கு நேர திருப்பி என் கூட நினைக்கிறேன். நான் சொல்கிறதெல்லாம் அப்படி உங்கள் லைஃப்பில் நீங்கள் கணவர்கிட்ட செய்கிறது, கணவன் மனைவிட்ட செய்கிறதே பார்த்துக்கலாம். என் கணவன் இயல்பாக இருக்கிற மாதிரி இருக்கிறான், அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை. நான் என்ன பண்ணுறதுமா, கணவனை எனக்கு ஏற்ற மாதிரி நான் வளர்ச்சி எடுக்கணும். அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்? என் மனைவி நான் விரும்புகிறது மாதிரி இல்லை, என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எங்கே போகிறேன், எங்கே வாரேன், என்ன செய்கிறேன், என்ன ஒரே கண்ட்ரோலாக இருக்குது. அதனால் எனக்கு பிரியமாக மாத்துறேன். சில ஃபேமிலியில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ஹஸ்பண்ட் குடிப்பார். நான் சொல்லி இப்போ இருக்கிற ஜெனரேஷன், ஹஸ்பண்ட் குடிப்பார், ஒய்ஃபு வந்து குடிக்காமல் இருந்தால் தானே நம்மளை பார்த்து கேட்கணும். அவளுக்கு ஒரு பெக்கு வாங்கி கொடுத்து அவளையும் குடிக்க வச்சுட்டா. புரியுதா உங்களுக்கு? இப்போ வீட்டில் நான் குடிச்சிட்டு வெளியில் போய் சண்டை போடல, வீட்டில் பாட்டில் வாங்கி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஷேர் இட்டு குடிக்கிறாங்க. இப்போ ஒய்ஃபு சண்டை போடுவாப்பில்லையா? வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இது வந்து வேறொரு நம்ம பார்வையில் ரசிக்கப்படாத ஒரு குடும்பத்தை செய்கிறாங்க. அப்போ நான் இங்கே மட்டும் என்ன வாழுது?
இங்கே அதை விட மோசம். என்னுடைய சிந்தைக்கு ஏற்ற மாதிரி என் கணவன் வரல, என்னுடைய சிந்தைக்கு ஏற்ற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி என் மனைவி வரல என்கிறதுக்காக என் மனைவியை நான் அப்படி என்ன பண்ணுறேன், டியூன் பண்ணி எனக்கு சாதகமாக நான் ஆக்குறேன். இல்லை என் கணவரை எனக்கு சாதகமாக டியூன் பண்ணுறேன். அதுக்கு என்னெல்லாம் வித்தை செய்கிறோங்கிறது ஆவியானவர் என் மூலமாக சொல்லணும் அவசியம் இல்லை. உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவரே அதை அந்தந்த நேரத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், எப்படி நாம் செயல்படுறோன்னு. ஆனால் இப்படி செயல்படுறதுனால புரோஜனம் ஏதாவது இருக்குதான்னு உங்களை நீங்களே யோசிச்சுக்கோங்க. இப்படி நான் மிக தந்திரமாக என்னுடைய சிந்துக்கு நேராக என் கணவனை கொண்டு வருவதற்காக, என்னுடைய பிள்ளைகளை கொண்டு வருவதற்காக, என் மனைவியை கொண்டு வருவதற்காக நான் செயல்படுகிறது சக்ஸஸை கொடுக்குதா அப்படின்னு நாமளே யோசிச்சு பார்த்தாலே போதும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுதுன்னா, அந்த யோசனைக்குள்ளே கணவனும் வரமாட்டுறாங்க, மனைவியும் வரமாட்டுறாங்க. அப்படி வராதனால என்ன ஆகுது, கணவன் செய்யக்கூடிய 999 நல்ல காரியங்கள் அடிபட்டு போயிடுது. ஒரே ஒரு கெட்ட காரியமாக இவங்க நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நிற்குது. அதேமாரி மனைவி தனக்கு எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும், ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும், மனைவி எந்திரிச்சு கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், குடும்பத்தை செயல்படுத்த வேண்டிய காரியங்கள், சிக்கனமாக எவ்வளோ பாதுகாப்பாக எவ்வளோ காரியங்கள் மனைவி தன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுட்டு, கணவன் ஊர் சுற்றுற மாதிரி சுற்றாமல், கணவன் நண்பரோடு பழகிற மாதிரி பழகாமல், இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது, இருந்தாலும் பேச மாட்டாங்க. எனக்கு என் கணவர் தான், எனக்கு என் மனைவி தான், என் பிள்ளை தான்னு, என்ன தான் கணவர் கழுவி ஊற்றினாலும் என் கணவர் தான் எனக்கு உலகம்னு நினச்சி கணவனுக்காக அவ்வளோ காரியங்கள் மனைவி செஞ்சாலும், இப்போ எங்கே இருக்கீங்க, அந்த ஒரு வார்த்தை கணவனை ஹர்ட் பண்ணிடுது. நம்மளை நிம்மதியாகவே இருக்க விடல பிரதர். அவர் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி கேட்குறாப்புல, நைட்டு 10 மணிக்கு பிறகு 8 மணிக்கு பிறகு நீ போகலன்னா கேட்க தான் செய்வாப்புல. ஏன் அதை நீ ஒரு இரிட்டேஷனாக நினைக்கிற? ஒருவேளை உனக்கு மனைவிங்கிறதே இல்லை அப்படி விட்டுருவோமே, நீ எங்கே போவ? தொழில் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்கு நமக்கு ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா, ஒரு இது ஹவுஸ், இது ஒரு வீடு, அதுக்குள்ளே ஒரு குடும்பம் இருக்குது. கணவன் மனைவி பிள்ளைகள்ங்கிற உனக்கு மனைவிங்கிற ஒரு குடும்பம் இருக்குது இல்லையா, ஒரு உறவு இருக்கு இல்லையா. அதனால தான் நீ தொழில் முடிஞ்சு வீட்டுக்கு வரணும், அதனால தான் நீ பிஸ்னஸில் முடிஞ்சு வீட்டுக்கு போக வேண்டியிருக்குது. நான் 10 மணிக்கு போக மாட்டேன், 12 மணிக்கு. நீ 10 இல்லை 12 மணிக்கு போனாலும், 1 மணிக்கு நீ வீட்டுக்கு போனாலும், இல்லை நீ 2 நாள் சண்டை போட்டு வெளியில் தங்கிட்டு வீட்டுக்கு 3ஆம் நாள் போனாலும் ஏன் வீட்டுக்கு போகிற? ஏன்னா அங்கே உனக்கு என்ன இருக்குது, நீ வெறுக்கிற ஒரு உறவு அங்கே இருக்குது இல்லை, அதை தேடி தானே போகிற. அந்த நிலையை ஏன் புரிஞ்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும், மீண்டும் மீண்டும் கணவன் மனைவியும், மனைவி கணவனையும் குற்றப்படுத்துகிற இடத்துல, நிதானிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க. என் கணவர் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை. ஸோ என்னைக்கு இந்த தாட்லேருந்து வெளியில் நான் ஏன் இவங்கள இருக்கிற பிரகாரமாக ஏற்றுக்கொள்ள என்னால் முடியலை, அதுக்காக கணவன் செய்கிற தவறான காரியங்களை நான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல வரல. நீங்கள் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கூடாது. நான் சொல்கிறதெல்லாம் நான் ரொம்ப டீப்பாக ஸ்பிரிச்சுவல் காரியத்தை பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு முழு சுயாதீனத்தை கொடுத்து அவங்கள ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலையை நான் உணர மாட்டேறேன். நான் என்னுடைய திருமணத்தில் நான் ஒரு திருமணத்தை குறித்தோ இல்லைன்னா மற்றவங்களுக்கு சொல்லும்போது சொல்லுவேன், நான் கொடுக்கக்கூடிய ஃப்ரீடம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம கொடுக்குறதில்ல ஃப்ரீடம், அது அவங்களுக்குள்ளே உரிமை இல்லையா. எப்படி சொல்ல, கடவுள் இருக்கிறார் அப்படி தானே, கர்த்தரா இயேசு கிறிஸ்து இருக்கிறார், தோட்டத்தில் இருக்கிறார். அதே அவருக்கு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதையும் தாண்டி ஒருத்தன் சாப்பிட்றான், அவன் சாப்பிடும்போதும் கடவுள் இருக்காரா? இருக்கார். ஏன் அவர் தடுக்கலை? நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளையை எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி வைக்கிறோம் அப்படி தானே, நம்முடைய கணவனை நம்முடைய மனைவியை எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி வைக்கிறோம். நம்ம அதை அடிமையை நினைக்க மாட்டோம். இப்போ நான் ஒழுக்கமாக வளர்க்குறேன் பிரதர், நான் நல்ல பிள்ளையாக வளர்க்குறேன், அதுக்கு ஒரு வார்த்தை வைக்கிறோம் அப்படி தானே. ஆனால் கடவுள் அந்த பழத்தை பறிக்க போகும்போது சிக்னல் கூட கொடுக்கல பாருங்களேன். அவன் பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டான். அவன் பழத்தை பறித்து சாப்பிட்றதுனால பெரிய ஒரு தவறு மனுக்குள்ளது உண்டாகுது. அப்போ என்ன பண்ணும், அந்த பாவத்துக்காக சாகணும்னு அவசியம் இல்லைல்ல, அந்த பாவம் செய்யாமல் தடுக்கலாம்ல. இப்படி தான் நம்மளும் வளர்க்குறோம். பிள்ளைகள் தவறு செய்யாமல் வாழ்வது எப்படி, அப்படி தான் நம்ம பழக்கிறோம் பிள்ளைகளை.
கீழே விழாமல் விளையாடுவது எப்படி? மண்ணு படாமல் மிக வெள்ளையா போற பிள்ளைகள் வெள்ளையா வீட்டுக்கு வருவது, விளையாடி வீட்டுக்கு வருவது எப்படி? அப்படிதான் நம்ம பிள்ளைகளை பழக்கி வைக்கிறோம். ஆனா அந்த இடத்த பார்க்கும்போது தான் தெரியுது, அவன் போய் பறிக்கிறான், சாப்பிட்றான். நான் இப்போ ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், தெய்வீகம் என்ன தெரியுமா, முழு சுயாதீனத்தை கொடுக்குது. அதுக்காக பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணலை. என்ன பண்ணுதுன்னா, நீ எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் அதையும் நான் என்ன பண்ணுறேன், டோட்டலாக கிளியர் பண்ணக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். புரியுதா? எவ்வளவு பிள்ளைகள் அழுக்கா வந்தாலும் தூய்மைப்படுத்துவதற்கு சர்ஃபெக்சல் இருக்கிறது, கரை நல்லது அப்படின்னு விளம்பரம் சொல்கிறான்ல நீ. அதனால் அதே மாதிரி எவ்வளவு நீ மாம்ச சிந்தைக்குள்ளே போனாலும் அதையும் நான் ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுறேன், உன்னை என்னோடு சேர்த்து ஒப்புரவாக்கிக்கொள்ள என்னால் முடியும். உன்னால் முடியுமா? அதான் கேள்வி. என்னால் முடியும். ஸோ இந்த சிந்தைக்குள்ளே ஒரு கணவனும் ஒரு மனைவியும் இந்த சமுதாயம் வந்துடுச்சுன்னு வைங்களேன், அங்கே அது எவ்வளோ க்ளோரிஃபையாக இருக்கும். ஒரு 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 சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னா எப்படி? எங்கள் வீட்டில் என் ஃப்ரெண்ட், நான் மதுரை அங்கே இருந்தேன் இல்லையா, ராமேஸ்வரத்தில், நான் போன 2 நாள் வீட்டில் கெஸ்ட்டு. அப்போ சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாப்புல. எல்லாரும் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில், ஆனால் உலகத்தில் அப்படி கிடையாப்பா, உங்கள் வீட்டில் அவ்வளோ கெஸ்ட்டு வர்றதுக்கு கெஸ்ட் வந்துட்டு இருக்கிறாங்க. அது முன்னாடி இருந்து எங்கள் வீட்டில் உள்ள பழக்கம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் மேரேஜுக்கு பிற்பாடு நான் அடிக்கடி சொல்லுவேன், கெஸ்ட்டு வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பலாம் கஷ்டப்படேன்டான். அவள் பிரஜிதா ஒரு முகத்தில் ஒரு கொஞ்சம் ஷேக் கொடுத்தாலே போதும், ஸ்டாப் ஆயிரும். கெஸ்ட்டு வர்றதுக்கு நீங்கள் 4 மணி நேரம் வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. அப்படி தானே? ஃபோன் பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது, எதுவுமே பண்ண வேண்டாம். அங்கே வரும் பொழுது ஜஸ்ட்டு அப்படி முகத்தில் கொஞ்சம் அந்த ரேகைகளெல்லாம் கொஞ்சம் மாற்றினாலே போதும், அடுத்த முறை வரமாட்டாங்க. அப்படி நல்ல சொந்தக்காரங்க புரிஞ்சுப்பாங்க, நாம் போகிறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு இல்லையா? என்ன சொல்ல வரேன்னா, எங்களுக்கு அப்படி ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறதுனால, 1-2 பேர் இருக்கிறது எங்கள் 2 குடும்பம் தான், சித்தி மாமா. அதில் சித்தி குடும்பம் தான் அன்றைக்கி வந்திருந்தாங்க, அங்கே ஒய்ஃபோடைய அண்ணன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கு இல்லையா, அது ஒரு செகண்டில் உடைக்க நம்மளால் முடியும். ஆனால் தெய்வீகத்தின் நிலை உங்களுக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மனிதர்களை நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை, மற்ற மனிதர்களை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா, எப்படியா எனக்கு பிரியமாக என் ஒய்ஃப் இருக்கணும், அவளை எப்படியாவது நான் மாற்றிடணும், எப்படியா எனக்கு பிரியமாக நான் நினைக்கிற மாதிரி அவளை மாற்றிடணும் அப்படின்னு நான் அவளை நினைக்கிறதும் அவள் என்ன நினைக்கிறதான் பிரச்சனை. அப்போ இங்கே மாறவே கூடாது, அவன் இஷ்டத்துக்கு போகணுமா, அதுவும் கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, மற்றவரோட உணர்வுகளை புரிந்து கொண்டு என்னை நான் மாற்றிக்கொள்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா, அதுதான் சரியான நிலை. ஓகே, அந்த புரிதல் வர்றதுக்கு அவரவர் தான் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் என் கணவர் என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தன்னை மாற்றக்கூடிய நிலையில் இல்லையே அப்படின்னு சொன்னால் நீங்கள் கணவரை பார்க்காது, அது அவர் நிலை. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் உங்கள் கணவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு, பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு, மனைவி என்கிறவள் எப்படி இருக்கிறாங்க. அதனால் கணவன் மனைவியுடைய உணர்வுகள், ஏன் கோவப்படுறாங்க, ஏன் எப்போ வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க, எதனால் இப்படி மனைவி அடிக்கடி மூட் ஸ்விங் ஆகுது, எதனால் இப்படி கோவப்படுறாங்க, ஏன் படபடக்கிறாங்க, எதனால் படபடுத்து பேசுகிறாங்க, இந்த நிலைகளை கணவன் புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தெய்வீகத்தின் நிலை. ஸோ அந்த நிலை எனக்குள்ளே இருக்குது. நான் நானாகத்தான் இருக்கிறேன், என்னை பிசாசும் ஆட்கொள்ளவில்லை, பாவமும் ஆட்கொள்ளவில்லை, நான் செய்கிற காரியம் எல்லாம் நான் தான் செய்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இவ்வளோ நேரம் பேசணுன்னு மையப்புள்ளி என்னென்னா, நீ பிசாசு செஞ்சுட்டான்னு தப்பிச்சு பார்க்காத, இல்லை பாவம் என்ன செய்ய வைக்குதுன்னு தப்பிச்சிடாத, இல்லை நேற்று 1 வாரம் ஃபுல் ஃபயர் மூடில் இருந்தேன், ஜபத்தில் இருந்தனால நான் தப்பு செய்யலை, நான் அப்படி கோவப்படலை, இன்றைக்கி கொஞ்சம் வாரம் ஜபம் பண்ணாமல் இருந்தேன், அது நீ பேட்டரியா சார்ஜ் போட்டு பண்ணுறதுக்கு? நீ எப்போவுமே தெய்வீகத்துக்குள்ளே இருக்கிறாய், அப்படி தானே? எப்போவுமே தெய்வீகத்துக்குள்ளே இருக்கிற, தெய்வமும் நீயும் ஒன்றாக இணைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீங்க, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான். அப்படிப்பட்ட இணைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால நீ தெய்வீகத்தின் சாயலை உன்னால் எந்நேரம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் உன்னிடத்திலிருந்து.
அதற்காக போய் இன்னைக்கு நிறைய மக்கள் ஏன் ஊழியக்காரங்களாம் அப்பப்போ போய் சார்ஜ் ஏற்றிட்டு வரேன்னு சில குறிப்பிட்ட இடங்களுக்கு எப்படி ஹிந்து மக்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவாங்களோ அதே போல் குறிப்பிட்ட இடங்களுக்கு ஆராதனை செய்வதற்கு இங்கே போனால் ஆராதிக்கலாம், இங்கே போனால் ஜெபிக்கலாம், இங்கே போனால் அந்நிய பாஷை பேசலான்னு செலக்ட் பண்ணி போகிறாங்க பார்த்தீங்களா ஊழியக்காரங்க. எதனால்? விசுவாசிகள் பண்ணக்கூடிய காரியங்களை இரிட்டேஷன் பண்ணுது, பொருளாதார நிலையை இரிட்டேஷன் பண்ணுது. கோபம், எரிச்சல், வேகம், வெட்கம், அவமானங்கள் எல்லாம் அவங்கள ஒரு வழி பண்ணுறதுனால கொஞ்ச நாள் இவைகளை விட்டு தேவ சமுத்திரம் உட்காரலாம் போகிறாங்க. நீ கொஞ்ச நாள் இல்லை, 10 நாள், 1 மாதமாக நீ தேவ சமுத்திரம் உட்கார்ந்துட்டு மீண்டும் வந்தாலும் அதே மனிதர்கள் தான் இருப்பாங்க. அந்த மனிதர்கள் அப்படியே தான் இருப்பாங்க. அந்த மனிதர்களை உள்ளபடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு வந்திருக்கும் என்றால் நீங்கள் குழம்பவே வேண்டாம், பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பரிதவிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களாகவே உங்கள் வாழ்க்கையை வாழலாம், அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு லைஃப்பை இயல்பாக நீங்கள் வாழும்படியாகத்தான் இந்த பூமியில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தீமையான காரியங்கள் பிசாசு கொண்டு வருவதாக நான் நினைக்கிறேன் இல்லையா? அப்படின்னா பல்வேறு காரியங்கள் பிற மனிதர்கள் மூலமாக, சூழ்நிலைகள் மூலமாக எனக்கு நடந்தாலும் அவைகள் என்னை பாதிக்கக்கூடிய இடத்துல நான் இல்லை. நான் எந்த இடத்துல இருக்கிறேன்னா தெய்வீக நிலையில், ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறேன். மாம்ச பிரகாரமாக ஏற்படுகிறதான எப்படி இழப்புகளோ இல்லைன்னா மரணங்களோ உறவுகள் நிமித்தம் உண்டாகிற பாதிப்புகள் எதுவும் என்னை பாதிக்காத நிலையில் நான் இருக்கிறேன். ஏனென்றால் நான் ஆவிக்குரியவன். ஸோ நான் ஆவிக்குரிய தன்மையில் இருக்கிறதை, நான் ஆவிக்குரியவனாக இருக்கிறதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நானே சில தவறுகள் செய்யும் பொழுது அதற்கு காரணம் பிசாசு என்று நான் ஒதுங்கி போய்விட முடியாது. இல்லை அதற்கு காரணம் பாவம் என்று ஒதுங்கி போயிட முடியாது. நான் தவறு செய்கிறேன் என்றால் நான் தான் தவறு செய்கிறேன். பிசாசு என்கிறதை மாம்ச சிந்தையின் மூலமாக உருவாகக்கூடியதான எண்ணங்கள், அந்த எண்ணங்களுக்கு அடிமையாகிற ஒரு நிலைதான் பிசாசு. கண்கள் காண்கிறது, காதுகள் கேட்கிறது, மூக்கு நுகர்கிறது, நாக்கு சுவைக்கிறது, சரீரம் உணர்கிறது. இந்த 5 புலன்கள் மூலமாக உண்டாகிற எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் உருவாகவே கூடாது என்று நான் சொல்லலை. அந்த எண்ணங்களுக்கு என்னை விற்று போடுகிற, என்னை அடிமையாக்குகிற ஒரு நிலை இருக்கு இல்லையா, அதுதான் பிசாசு. பிசாசு என்னை அடிமைப்படுத்தியிருக்கிறான் பிரதர் அப்படின்னா மாம்ச சிந்தைக்கு அடிமையாக இருக்கிறது தான் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறது. ஸோ அதனால் அந்த மாம்ச சிந்தையை உன்னை விட்டு நீங்கள் விலக்கவும் முடியாது. சரீரம் இருக்கிற வரை அந்த மாம்ச சிந்தை உங்களுக்குள் உருவாகி கொண்டே இருக்கும். ஆனால் அதற்கு நீங்கள் அடிமையாகக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கீங்களா, அதை தான் நாமளே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நிலை இல்லையா? ஸோ என்னை நானே நிதானித்து பார்க்கக்கூடிய நிலையில் நான் இல்லாமல் என்னுடைய எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கணவனையோ மனைவியையோ பிள்ளைகளையோ உறவுகளையோ இந்த சமுதாயத்தையே நிதானித்து பார்க்கக்கூடிய இடத்துல நாம் வந்துட்டோம். அப்படி வருகிறதுனுடைய விளைவு என்னுடைய இளைப்பாறுதலையும் சமாதானத்தை நானே இழக்கிறேன். நானே இழந்து கொண்டு பழியை யார் மேலே போடுறேன்னா எதிர்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மேலே போடுகிறேன். அப்படி எதிர்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மேலே போடும் பொழுது அந்த மனிதர்களை எனக்கு சத்துருக்களாக மாறுறாங்க. அப்புறம் பாடுறது, எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிற கணவர் பாடுவார், மனைவியும் பாடுவாப்பில். எதிரிகள் முன், யாருக்கு யார் எதிரி? இங்கே எதிரிகளே கிடையாது இல்லையா? தாவீதுக்கு எதிரிகள் இருந்தாங்க, உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்களா? நீங்கள் எதிரிகள் என்று சொல்லுகிறவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? அவர்களும் தேவ சாயலால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்லவா? ஸோ எதிரிகளே இங்கே இல்லை. நீங்களாக இருந்து, நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்து, நீங்கள் தெய்வீக சிந்தைக்குள்ளாக இருந்து, நீங்கள் கிறிஸ்துவின் தன்மையில் இருந்து, கிறிஸ்துவின் சிந்தையில் இருந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. அது சில இடத்துல தடுமாறும். அப்படி தடுமாறுகிற வேளையில் நம்ம கையை பிடிச்சி நடக்கிறதுக்கு தான் நம்ம கூட அதே தெய்வீக சிந்தையில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய கூட்டம் ஒன்று இருக்குது. அதுதான் சபை, அதுதான் ஆவிக்குரிய ஐக்கியம். அந்த ஐக்கியம்தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆவிக்குரியவன் என்று சொல்லும் பொழுது அவன் நீட்டாக அந்த ஐக்கியத்துக்குள்ள அவன் இருப்பான்.
நான் சொல்லுகிறது ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபையில் போய் கூடுகிற ஐக்கியத்தை சொல்லலை, அது கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ளேயும் ஐக்கியமாக இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. இப்போ சபைன்னு சொல்லும் பொழுது இப்போ ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அது கிறிஸ்துவின் பார்வையில் சபைன்னு சொல்லும்போது அது எப்படி இருக்குன்னா அந்த 50 பேரில் ஒரு 5 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் கிறிஸ்துவின் சரீரமாக சபை. நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாக சபைன்னு சொல்லும்போது அது 50 பேரை எடுத்துடக்கூடாது. அந்த 50 பேருக்குள்ளே ஒரு 5 பேர் இருப்பாங்க, ஒரே மனமாய் ஒரே சிந்தையாய். அந்த ஐக்கியம்தான் தெய்வீகத்தின் அன்பின் ஆழம் நீளம் அகலத்தை ஆராய்ந்து கொண்டே இருக்கும். அதாவது தன்னைத்தானே ஆராய்ந்து கொண்டு தன்னைத்தானே நிதானித்து கொண்டும் தன்னைத்தானே சரிபடித்து கொண்டும் தன்னைத்தானே புரிந்து கொண்டும் தன்னைத்தானே உணர்ந்து கொண்டும் அது வாழும். ஒருவேளை தன்னிலை உணராத ஒரு நிலை உருவாகும் என்றால், ஏதோ ஒரு அவயவத்திற்கு ஏதோ ஒரு ஆத்மாவிற்கு தன்னைத்தான் உணரக்கூடிய நிலை உருவாகும் என்றால் அதை உணர்த்தக்கூடிய இன்னொரு ஆத்மா செயல்படும், அதை அப்படி ஏற்றுக்கொள்ளும். அவ்வளோதான். இப்போ என்னன்னா என்னை அவன் குற்றப்படுத்துகிறான், என்னை குறை சொல்லிட்டு இருக்கிறான், இந்த நிலையே வராது. தெய்வீக நிலையில் குற்றப்படுத்துகிறான் குறை சொல்கிறாங்கிற நிலையே வராது. இதெல்லாம் மனிதன் கண்டுபிடித்து வைத்திருக்கிற வார்த்தைகள். என்னுடைய நிலையை என் சகோதரன் சொல்கிறான், நான் அதை புரிஞ்சுக்கிறேன், என்னுடைய நிலையை நான் உணர வேண்டும். நான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேனுங்கிறத தெய்வீக நிலையில் இருக்கக்கூடிய என் சகோதரனுக்கு தெரியுது, எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னை நானே உணரக்கூடிய இடத்துக்கு நான் வர்றேன், அவ்வளோதான், சிம்பிள். ஆனால் இப்போ என்ன ஆயிடுதுன்னா என்ன அவங்க குற்றப்படுத்தி பேசிட்டான், என்னையே காரணம் பண்ணி பேசிட்டாப்புல அப்படின்னு ஏன் மக்கள் நினைக்கிறாங்கன்னா அவன் மீண்டும் மீண்டும் பேசக்கூடியவரை தான் பார்க்குறாங்களே தவிர, பேசக்கூடிய வார்த்தையை தான் பார்க்குறாங்களே தவிர அந்த வார்த்தைக்குள் இருக்கக்கூடிய ஜீவனையோ வார்த்தைக்குள் இருக்கக்கூடிய ஆவியையோ பார்க்கறது இல்லை. ஏன் பார்க்கறது இல்லை? ஏன்னா இவன் மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறான். இவன் ஆவிக்குரியவனாக இருப்பான் என்றால், உண்மையிலே நீங்கள் ஆவிக்குரிய தன்மையில் கிறிஸ்துவின் தன்மையில் நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய மனிதனுடைய கிறிஸ்துவின் தன்மையை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இதில் போக்கு சொல்வதற்கே இடமில்லை. ரோமரில் ஒரு வசனம் இருக்கும், அதை சொல்லி முடிச்சிடுறேன். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எவர்களுக்குள்ளே? உங்களுக்குள்ளே, நமக்குள்ளே. தேவனை குறித்த அறிவு, தேவ சாயலை குறித்த அறிவு, கிறிஸ்துவின் தன்மையை குறித்த அறிவு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இனிமேல் வெளிப்பட போகிறதல்ல, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை யார் வெளிப்படுத்தினா? அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக நிலையே அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி எனில், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளாலே உலகம் உண்டானது முதல் தெளிவாக காணப்படும். நம் கண்களால் மாம்ச கண்களால் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, இது எல்லாமே தெய்வீகத்தின் நிலையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால் இதை உன்னுடைய மாம்ச கண்ணால் பார்க்கறதுனால உனக்கு போக்கு சொல்லவே, உனக்கு சமாளிக்கிறதுக்கு இடமே இல்லை. பட் நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தை பேசுகிறீங்க, என்னால் புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, மாம்ச கண்களால் பார்க்கக்கூடிய பார்வைக்கு தகுந்த மாதிரி நிறைய காரியங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குதுப்பா தெய்வீகத்தின் நிலையை உணர்த்துவதற்கு. ஸோ அதனால் நீங்கள் எந்த நிலையில் இருந்து பேசினாலும் உங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு போக்கு சொல்ல இடமே இல்லை. எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம தான் மறைக்கிறோம், நாம தான் இருக்கிறோம். அவர்கள் தேவனை அறிந்திருந்தோம் அப்படின்னு என்னது? அவர்கள் இதை நாம் அந்த கிறிஸ்துவின் தன்மையை அறிந்திருந்தும், இயல்பான நிலையை அறிந்திருந்தும், சபையின் அந்த சத்தியத்தை அறிந்திருந்தும், இல்லை ஒப்புரவாக்குதலின் தன்மையை அறிந்திருந்தும், அன்பின் தெய்வீக அன்பின் சாயலை குறித்து அறிந்திருந்தும், அந்த அறிந்திருந்த காரியத்தை மகிமைப்படுத்தாம, அதை நான் வெளியில கொண்டு வராம, அதை நான் குளோரிஃபை பண்ணாம, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். என்னுடைய சிந்தனைகளினாலே நான் வீணரானேன். என்னுடைய சிந்தனை என்னது? எனக்குள்ளதான் அந்த அறிவு இருக்கிறது, எனக்குள்ளதான் தெய்வீக நிலை இருக்கிறது. அது எனக்கு தெரியுது நல்லாவே. பிரதர், நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் என்னுடைய சிந்தனையினாலே வீணரானேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என்னுடைய மாம்ச சிந்தனையினால, இந்த மாம்ச சிந்தனை திரும்ப திரும்ப என்னை மாத்திரம் பாதுகாக்கணும். நான், என் குடும்பம், என் பிள்ளை, என் கணவர், என் மனைவி, என்னை மட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துல வருது பார்த்தீங்களா, செல்ஃபிஷ் மைண்ட் செட்டப். அந்த மைண்ட் செட்டப்பு என்ன ஆகுதுன்னா அவர்களை வீணராக்கி விடுகிறது.
உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து இருக்குது. தட் மீன்ஸ் எப்படின்னா அவங்க எப்போவுமே செப்பரேட்டாக இருப்பாங்க. இருளடைந்து, இருட்டுக்குள்ளே தெரியாது. அப்படி தானே? இருள்னா என்ன அர்த்தம்? டோட்டலாக இருளாக இருந்துச்சுன்னா இங்கே எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியாதுல்ல. அதே மாதிரி தெய்வத்துவம், தேவசாயல், கிறிஸ்துவின் தன்மை, கிறிஸ்துவுக்குள் ஜீவன், இவைகளெல்லாம் எனக்குள்ளதான் இருக்கிறது என்கிறதை நான் அறிந்திருந்தும் அறியப்பட்டிருந்தும் நான் என்னுடைய சிந்தனைகளால், என்னுடைய மாம்ச சிந்தனையினால என்ன பண்ணுறேன்னா நான் அதை அவாய்ட் பண்ணுறேன். அவாய்ட் பண்ணுறதுனால எனக்குள்ள இருள் உண்டாகிறது. தட் மீன்ஸ் என்னை நானே தனிமைப்படுத்தக்கூடிய நிலை. அங்கே என்ன இருக்குன்னே தெரியாது. ஒரு இருட்டாக இருக்குதுன்னா அங்கே பொருள், என்ன பொருள் எந்த இடத்துல இருக்குதுன்னே தெரியாது இல்லையா? இருள்னாலும் அதான அர்த்தம். எந்த பொருள் எப்படி இருக்குன்னு தெரியாது, சரியாக நடக்க முடியாது. அதே மாதிரி என்னுடைய சிந்தை இருள் அடைந்திருக்கிறது என்றால் என்னுடைய எண்ணங்களை யாருக்கும் தெரியப்படுத்தாமல் இருக்குது. அப்படி சைலண்டாக இருக்கிறது. ஒருவேளை எனக்குள்ள உங்களை குறித்ததான ஒரு கோபம் இருக்குதுன்னு நான் வெளிப்படுத்த மாட்டேன். கோபத்தை வெளிப்படுத்த மாட்டேன். நான் எப்போதான் நீங்கள் செய்கிற காரியம் இது எனக்கு தப்பாக படுது, நீங்கள் செய்கிற எனக்கு பிடிக்கல என்கிறதை ஓப்பனாக வெளிப்படுத்தாமல் என்னை நானே ஒரு போலியான ஒரு சந்தோஷமான முகத்தை வைத்துக்கொண்டு ஒரு நட்பு பாராட்டுகிற ஒரு நிலை, இருளடைந்த நிலை. உள்ளது உள்ளபடியாக வெளிப்படுத்துகிற நிலை இல்லாமல் ஒரு ஒளித்து கொள்ளுகிற ஒரு நிலை, எல்லாருக்கும் தன்னை ஒழித்துக் கொள்கிற நிலை. இந்த நிலை யாருக்கு ஆபத்தாக முடிகிறதுனா எது நிலையில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு இல்லை, உனக்கு தான் அது ஆபத்து. தட் மீன்ஸ் மாம்ச சிந்தைக்குள்ளே இருக்கிறவனுக்கு தான் அது ஆபத்தே தவிர ஆவின் சிந்தைக்குள்ளே இருக்கிறவனுக்கு அது ஆபத்து கிடையாது. ஒருவேளை இப்படி சொல்கிறேன், ஒருவேளை மாம்ச சிந்தையினையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், இருளடைந்த ஒரு மனிதன் ஆவின் சிந்தையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை வீழ்ச்சி அடைய வைக்க முடியுமா அப்படின்னா பொருளாதார ரீதியாக அவனை ஏமாத்திடலாம். ஓகேயா? பொருளாதார ரீதியாக அவனை ஏமாத்திடலாம். அவனுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை வரவிடாமல் தடுக்கலாம். அவனுக்கு இந்த உலகம் கொடுக்கக்கூடிய ஒரு பெயரை பேசி பேசி இல்லாமல் ஆக்கிடலாம். ஆனால் இது எதுவும் ஆவிக்குரிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதனுடைய சிந்தனையை ஒருபோதும் ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் அவன் ஆவிக்குரியவன். ஸோ உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து என்ன பண்ணுறாங்கன்னா நான் ரொம்ப ஜெனியூனாக இருக்கிறேன், ரொம்ப ஞானியாக இருக்கிறேன், தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர்களாகி தன்னை நான் ரொம்ப ஞானமாக செயல்படுறேன் அப்படின்னு தன்னைத்தானே எண்ணிக்கொண்டு உலகத்தின் பார்வையில் ஞானியாக எண்ணிக்கொண்டு தெய்வீகத்தின் பார்வையில் பைத்தியக்காரத்தனமாக மாறிவிடுகிற ஒரு நிலை. இந்த நிலை அவர்களுக்கு எங்கே போய் நிற்குதுன்னா அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அப்படி ஒப்பாக மாற்றினது போல ஒரு குரூப் அப்படி தேவனுடைய மகிமையை இப்படிப்பட்ட நிலைகளுக்கு கொடுக்குது. இன்னொரு குரூப்பு சத்தியத்தை அறிந்திருந்தும் பறவைகளுக்கு மிருகங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எதற்கு கொடுக்குறாங்க தெரியுமா? தங்களுக்குள் தோன்றக்கூடிய மாம்ச எண்ணங்களை தெய்வமாக வழிபட ஆரம்பிக்கிறாங்க. புரியுதா நான் சொல்ல வர்றது? ஹலோ, நான் சொல்கிறது புரியுதா? கடவுள் இன்னாரென்று அறிந்திருந்தும் அந்த மகிமையை ஒரு காக்காக்கும், ஒரு எலிக்கும், ஒரு மானுக்கு, ஒரு விலங்குகளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி நாம் என்ன நினைக்கிறோன்னா அவங்கெல்லாம் விலங்குகளை கடவுளாக கும்பிடுறாங்க பிரதர், அவங்கெல்லாம் சிலைகளை கடவுளாக விக்கிரகமாக கும்பிடுறாங்க பிரதர் அப்படின்னு அவங்களை குற்றப்படுத்தி கொண்டு இவர்கள் எங்கே போகிறாங்கன்னா தங்கள் மாம்ச எண்ணங்களை தெய்வங்களாக மாற்றி விடுறாங்க. அப்படி தானே? எப்படியாவது நான் இப்படி வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு வீடு கட்டணும்னு வைங்களேன், இல்லை எனக்கு ஒரு வாகனம் வாங்கணுன்னா ஏதோ ஒரு காரியத்தை மனசில் வைக்கிறாங்க, அது விக்கிரகமாக மாறுது. மனதில் இருக்கக்கூடிய சிந்தனை அதையே மனசில் நினச்சா வாழ்க்கையை நடத்தக்கூடிய நிலை தான் விக்கிரக ஆராதனை. அந்த நிலைக்கு நேராக தள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை தான் மனிதனுக்கு உண்டாகிறது. இந்த நிலைகளிலிருந்து வெளியில் என்னை நானே வரணும். இப்போ நான் இவ்வளோ பேசுகிற நான் இருக்கிறேன்னா எனக்குள் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்கும் என்றால் நான் தான் அதை உணரணும். உணரக்கூடிய நிலையில் இல்லைன்னா என் சகோதரன் எனக்கு சொல்லுவான். நாங்கள் இப்போ 2 நாள் 3 நாள் போனோம், நிறைய காரியங்களுக்கு வச்சு பேசணும், டிஸ்கஸ் பண்ணோம், ஆர்கியூமெண்ட் பண்ணோம். பண்ணும்போது சில காரியங்கள் நமக்கு புரியும். ஓஹோ, இந்த ஏரியாவில் நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம் அப்படி எனக்கு புரியும் பொழுது நான் அந்த புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம் என்னது? நான் மாறுறேன்னு அர்த்தம். அவ்வளோதான். மாற்றிக்கொள்ளுகிறேங்கிற நிலையே கிடையாது. புரிஞ்சிருக்கிறது பிரதர் அப்படின்னாலும் நான் மாறி இருக்கிறேன்னு அர்த்தம், மாறிட்டேன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள் மேட்டர். இதில் குற்றப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
என்னை குற்றப்படுத்திட்டாங்க, ஐயோ நான் சரியில்லை, நான் ரொம்ப மோசம், இவங்க பேசுகிறத பார்த்தோன்னா ஒரு உன்னதமான நிலை, இந்த நிலைக்கெல்லாம் என்னால் வர முடியாது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் இது எதுவுமே கிடையாது. சாதாரணமான ஒரு காரியம்தான். அசாதாரணமான காரியம் என்று எதுவுமே கிடையாது. சாதாரணமாக காரியம்தான். அது தெய்வீகத்தின் சிந்தைக்குள் இருக்கும் பொழுது மாத்திரம்தான், கிறிஸ்துவ சிந்தைக்குள்ளே இருக்கும் பொழுது மாத்திரம்தான். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த கிறிஸ்துவின் தன்மைக்குள்ளாக நாங்கள் இருந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்க, உங்களுடைய பிள்ளைகள் அனுபவிக்க, வாழ்ந்திருக்க, சிறந்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ.